ஹலோ எவ்ரிவான், நான் தான் கோகுல். வெல்கம் டு ஜிஎல்டு எஸ்எஸ்சி தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிபிஓ 28th ஜூன் ஷிஃப்ட் இருக்கக்கூடிய எல்லா ஜிஎஸ் கொஷின்ஸையும் பார்க்க போகிறோம். சரியா? மொதல் கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லீஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் அக்கார்டிங் டு சென்செக்ஸ் 2011 சென்சஸ் பிரகாரம் இருக்கிறதுலே கம்மியாக பேசக்கூடிய லாங்குவேஜ்ன்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அதிகமாக பேசக்கூடிய லாங்குவேஜ் எது? முதல் பிளேஸில் ஹிந்தி, செகண்டு பெங்காலி, தேர்டு மராத்தி, ஃபோர்த்து தெலுங்கு, ஃபிஃப்த்து தமிழ். சரியா? இது அதிகமாக பேசக்கூடியது ஹிந்தின்னு சொல்லிட்டேன். அப்போ கம்மியாக பேசக்கூடிய லாங்குவேஜ்ன்றது எது? சான்ஸ்கிரிட். சென்செக்ஸ் 2011 பிரகாரம் இது. சரியா? செகண்ட் கொஷின், தண்டி துர்கா பிலாங்டு டு விச் டைனஸ்டி ஆஃப் இந்தியா? தண்டி துர்கா அப்படின்றவர் எந்த டைனஸ்டியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்டி துர்கா எந்த டைனஸ்டியை சேர்ந்தவர்? ராஷ்டிரகுப்தா டைனஸ்டி. ஆக்சுவலாக ராஷ்டிரகுப்தா டைனஸ்டியோட ஃபவுண்டரே பார்த்திங்கன்னா தண்டி துர்கா தான். ஃபவுண்டரே யார்? இவர் தான். சரியா? ரைட். இவரோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா குல்பர்கா எங்கே? கர்நாடகா. சரியா? குல்பர்கா கேபிட்டல் கர்நாடகா. செகண்ட் கேள்வி, தேர்டு, விச் ரிவர் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் ராக்ஷாசாட்டல்? ராக்ஷட்டல்னு வச்சுக்கோங்களேன். ராக்ஷட்டல் லேக் எந்த ரிவர்? சட்லஜ் தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். சரியா? சட்லஜ் ரிவர். ஃபோர்த்து, கோஜாகிரி பூர்ணிமா எந்த ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா. ஓகேவா? கோஜாகிரிக்கும் ஹோஜாகிரிக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஹோஜாகிரின்றது ஹோஜாகிரின்றது ஒரு டான்ஸு. எங்கே ஆடுவாங்கன்னா திரிபுராவில் ஆடுவாங்க. திரிபுரினே வருது. ஓகே. அடுத்து, சூட்டபிள் பாய் இந்த புக்கை எழுந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விக்ரம் செத் வேறு என்னெல்லாம் எழுதியிருப்பார்? சூட்டபிள் பாயா, சூட்டபிள் கேர்ளா, ஈக்குவல் மியூசிக், அப்புறம் வந்து கோல்டன் கேட், இந்த மாதிரியான நூல் எழுதியிருப்பார். சரியா? புக்ஸ் எழுதியிருப்பார். நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு சூட்டபுளாக இருக்கக்கூடிய பாயும் கேர்ளும் கோல்டான ஒரு கேட்டு முன்னாடி இருந்து நிற்கிறாங்க. அவங்க பாட்டு கேட்குறாங்க. சரியா? அது விக்ரம் செத்தோட புக்ஸு. நெக்ஸ்ட்டு, ஆர்டிக்கல் 177 இது எது ரிலேட்டடானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்வொகேட் ஜென்ரல் ரிலேட்டானது. அட்வொகேட் ஜென்ரல் in relation to the state legislature and its committee. ஓகேவா? அடுத்து, when did கேள்வி எத்தனாவது கேள்வி? 6. இந்த 7. when did
ரயில்வே ஸ்டார்ட் இன் இந்தியா. இந்தியாவில் எப்போ ரயில்வே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 19 கிடையாது, 1853. யார் பீரியடில்? டல்ஹவுசி பீரியடில். கரெக்டாக, டல்ஹவுசி. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினாக கேட்டிருந்தாங்க. என்னென்னா, முதல்ல இருக்கக்கூடிய இந்த ரயில்வே லைன் மும்பை டு தானே போகும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அதோட ரயில்வே லைன் எவ்வளோ தூரம்னு கேட்டிருந்தாங்க. இது CGL 2022 என்னோடய ஷிஃப்ட்டில் இந்த கேள்வி வந்தது. சரியா? இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா NCERT புக்கில் இருக்கும். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் கேட்டுருந்துருக்காங்க. அடுத்து ருக்மணி அருந்தாலே, இவங்க எந்த டான்ஸ் ரிலேட்டட்னு கேட்டிருக்காங்க. பரதநாட்டியம். ஓகேவா? பரதநாட்டியம். இவங்கள பிரசிடெண்ட்டாக ஆக்கலாம்னு நினச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பிரசிடெண்ட்டாக ஆக்கலாம்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வேலி பிட்வீன் ஹிமாலயாஸ் அண்ட் ஷிவாலிக் ரேஞ்ச். என்ன வேலி? தூன். சரியா? தூன் வேலி. இதில் பாட்லி தூன் இருக்குது, சம்கம்புவா தூன் இருக்குது, தெஹ்ரான் தூன் இருக்குது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் தான். அதே மாதிரி ஒரு ஹில்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேலி, அப்புறம் நடுவில் ஓடக்கூடிய ரிவர், அதை படித்து வச்சுக்கோங்க. சரியா? பத்தாவதுல என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அசாமிஸ் மியூசிஷியன் வாஸ் அவார்டட் பாரத் ரத்னா இன் 2019? அசாமிஸ் மியூசிஷியன் யாருப்பா அது? பூபன் ஹசாரிகா தானே. பூபன் ஹசாரிகாவை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அவர் எப்போ பாரத் ரத்னா வாங்கியிருப்பார்? 2019. இவர் கூடயே பாரத் ரத்னா வாங்கினது நானாஜி தேஷ்முக் தான். நானாஜி தேஷ்முக் ஒன்றும் மியூசிஷியன் கிடையாது, பூபன் ஹசாரிகா மட்டும்தான் மியூசிஷியன். ஸோ அசாமீஸ்ன்னு நம்மளுக்கு தெரியலனாலும் அப்படியே நம்ம டிக் போட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே. ஆர்டிக்கல் 48 எது ரிலேட் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அனிமல் ஹஸ்பண்ட்ரி. 48A இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனாலிசிஸில் பார்த்தா என்னது? வைல்ட் லைஃப். கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் குலாம்கிரி? குலாம்கிரியோட ஆர்த்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குலாம்கிரியோட ஆர்த்தர் யார்? ஜோதிபா பூலே. இவரோட பர்த்டே பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் கிட்ட வரும். ஓகேவா? மகாராஷ்டிரா ரிலேட்டடானவர் மகாராஷ்டிரா. ஓகே. சத்யசோதக் சமாஜ் இவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். ஓகே, அதையும் எழுதிடலாமா? சத்யசோதக் சமாஜ். நெக்ஸ்ட்டு, 2022 பத்மஸ்ரீ வாங்கின ஒருத்தவங்களை கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு ராய் டான்சர். இப்போது பத்மஸ்ரீ 2022, 23, 24 இப்போ இந்த 3 வருஷத்துக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த பத்மஸ்ரீயில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் ரிலேட்டடான பர்சனு அவங்க எந்த ஆர்ட்ஸு, அவங்க பேர் என்ன, தென் அவங்களோட ஸ்டேட் என்ன அப்படின்றத படித்து வச்சுக்கிறது மூலிமா நீங்கள் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதை பார்த்திங்கன்னா நான் போன வருஷம் படித்தேன், ஆனால் இப்போ அதை கேட்டிருக்காங்க.
அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2022, 2023, 2024 இந்த 3த்தையும் நீங்கள் படித்து வைக்க பார்த்துக்கோங்க. சரியா? யார்? ராம்சாஹே பாண்டே. ஓகே. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இந்த புக்கை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரியாம்பிளே ரெடி பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இதை ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 13 டிசம்பர் 1946 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் இதை கான்ஸ்டியூஷனில் அக்செப்ட் பண்ணுது, அந்த அசம்பிளியில் அக்செப்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போது? 22 ஜனவரி 1947 அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எப்போ அக்செப்ட் பண்ணாங்க. நம்ம கேள்வி வந்து எப்போ அக்செப்ட் பண்ணாங்கன்றதான் கேட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2022க்கான காளிதாஸ் சம்மான். காளிதாஸ் சம்மான் 2022க்கானது கேட்டிருக்காங்க. யார் வாங்கியிருப்பா? வெங்கடேஷ் குமார். ஓகேவா? காளிதாஸ் சம்மான் வந்து மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுவே வந்து ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 16வது கேள்வி, உலர் லேக் வந்து எந்த ரிவரோட சோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? விச் ரிவர் இஸ் த சோர்ஸ் ஆஃப் உலர் லேக்? ஜீலம் என்னன்னு சொல்லுவாங்க? ஹைடஸ்பஸா, அந்த பேட்டில் ஆஃப் ஹைடஸ்பஸ்னு ஒன்று வரும் தெரியுமா? அது இன்னும் ஒரு பேர் கூட கூப்பிடுவாங்க, அது என்னன்னு தெரியல. அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் அப்படியே தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு, இதுதான் வந்து லார்ஜஸ்ட்லேயே உலர் லேக் தான் லார்ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் லேக். அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. 16 கொஷின் வந்து ஷிஃப்ட் 1லேருந்து நான் இப்போது சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 2. ஷிஃப்ட் 2 மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. ஷிஃப்ட் 2 எடுத்துக்கிட்டேன். சித்தாரா தேவி எந்த டான்ஸு ரிலேட் ஆனவங்கன்னு கேட்டிருக்காங்க. கதக் டான்ஸ். நெக்ஸ்ட்டு, பீம்சென் ஜோஷி என்ன கரானா? கிரானா கரானா. கரானா ரிலேட்டட் ஆனதை வந்து எப்பயுமே படித்து வச்சுக்கோங்க. ஒரு சில கரானாவோட ஃபவுண்டர்ஸ் வந்து யாருன்னு கேட்பாங்க. அதை நம்ம போனதுலேயே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு, சொன்னவொன்னே இப்போ கேட்டிருக்காங்க, பரவாயில்ல. கிரானா கரானாவோட ஃபவுண்டர் யார்? கிரானா கரானாவோட ஃபவுண்டர் யார்? ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? அப்துல் காரிம் கான். நெக்ஸ்ட்டு, பிஎம் ரோஜ்கர் யோஜனா இந்த ஸ்கீமை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. 1993 ஸ்டார்ட் பண்ணாங்க. சீஃப் கெஸ்ட் 2023க்கான ரிபப்ளிக் டே பரேடில் யார் சீஃப் கெஸ்ட்டாக போனாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்தேல் ஃபத்தே சிசி. சரியா? இவர் தான் வந்து போயிருப்பார். இப்போ 2024க்கான ஆர்டிக்கு ரிபப்ளிக் டேக்கு வந்து யார் போயிருப்பா? எமானுவல் மேக்ரோன் போயிருப்பார். சரியா? ஓகே. இவர் வந்து ஃப்ரான்ஸோட பிரசிடெண்ட்டுப்பா.
ஜீசஸோட பர்த்டே எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஜீசஸ் பர்த்டே, ஜீசஸோட பர்த்டேவை கேட்டிருக்காங்க. என்னது, கிறிஸ்மஸ் தானே ஜீசஸோட பர்த்டே, 25th டிசம்பர். நெக்ஸ்ட், விச் கரானா was propounded by Bade Fateh Ali Khan and Ali Bakhsh ஜர்னல் கான். ஓகேவா, அது எந்த கரானானா பட்டியாலா கரானா. பட்டியாலா கரானா. 8th, அச்சன் மகாராஜ். அச்சன் மகாராஜ் எந்த கரானாவை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. இந்த ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கரானா கேட்டிருக்கான். கரானா அப்போ படிச்சுன்னு போனவங்களுக்கு செம்ம லக்கு. லக்னோ கரானாவை சேர்ந்தவர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்லட்ஸ்? எந்த ஸ்டேட்டு மில்லட்ஸ் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் இருக்குது? அதான் சிறுதானியங்கள் சொல்லுவாங்கள்ல, ராஜஸ்தான். ஓகேவா, அடுத்து ஆர்டிக்கல் 164 ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 164 சரியா. 11th, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சாக்ஷன்டு போஸ்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட்? அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் எத்தனை பேர் இருக்காங்க? சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 34 நம்பர், 34 பேர் இருக்காங்க சரியா. 12, கிருஷ்ணதேவராயா. கிருஷ்ணதேவராயா இவர் வந்து என்னது, துளுவா டைனஸ்டியை சேர்ந்தவர். கரெக்டாக, துளுவா டைனஸ்டி. இவர் என்ன பண்ணியிருப்பார், கிருஷ்ணசுவாமி டெம்பிள் அதை பில்டு பண்ணியிருப்பார். கிருஷ்ணசுவாமி டெம்பிளை பில்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா, எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹம்பியில். ஹம்பி எந்த ஸ்டேட்டில் இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. அதாவது கேள்வின்றது ஹம்பி எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்டாலே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அவங்க ஒரு வரலாறு மாதிரி கொடுத்து நம்மளை பயன்படுத்துகிறாங்க, வேறு எதுவும் இல்லை சரியா. 13, மின்டோ மார்லி ஆக்டு எப்போ போட்டிருப்பாங்க? 1909 போட்டிருப்பாங்க சரியா. இது வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷனுக்காக பேர் போனது, முஸ்லீம்காக அது போட்டிருப்பாங்க சரியா. ஓகே, ஆர்டிக்கல் 21 எதை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ரைட் டு லைஃப். ரைட் டு லைஃபு, ரைட் டு வாட்டரு, அதுக்கப்புறம் ரைட் டு எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் எது வந்தாலும் ஆர்டிக்கல் 21 போட்டுருங்க சரியா. அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. 15, ஹர்ஷசரித்ராவை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. பானாபட்டா வந்து வேறு என்னென்னலாம் நூல் எழுதியிருக்காரு அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க சரியா. கேல ஸ்டார்ட் ஆகும். 16, ஆர்டிக்கல் 169 அது ரிலேட்டடாக வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அபாலிஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்
ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரியா? எந்தெந்த ஸ்டேட்டுக்கெலாம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டுக்கெலாம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? அதே மாதிரி இந்தியா, அதாவது தமிழ்நாட்டில் எப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுன்றதை அபாலிஷ் பண்ணாங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? 17 மல்லிகா சாராபாய். மல்லிகா சாராபாய் வந்து எந்த 2 டான்ஸுக்கு வந்து ஃபேமஸ் ஆனவங்கன்னு கேட்டிருப்பாங்க. குச்சிப்புடி அண்ட் பரதநாட்டியம். பரதநாட்டியம். சரியா? ஸ்பெல்லிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், பார்த்துக்கோங்க. 18 when was MGNREGA. ஓகேவா? அந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இதை அப்படியே எழுதிடுறேன். மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், சாரி ஆக்ட். ஓகேவா? இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 2005 ஆரம்பிச்சிருப்பாங்க. 100 நாள் வேலை கொடுக்கறது தான் வந்து அந்த 100 நாள் வேலை திட்டம் சொல்லுவாங்கள்ல, அது இதுதாங்க, வேறு எதுவும் இல்லை. 19 நீரஜ் சோப்ரா. நீரஜ் சோப்ரா பார்த்திங்கன்னா இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து கோல்டு அடிச்சிருப்பார். கரெக்டாக 2020 நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் கோல்டு அடிச்சிருப்பார். அவர் எவ்வளோ தூரம் வந்து ஜாவ்லினை த்ரோ பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 87.58 மீட்டர். 20 What are the tributaries of Indus River? இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்ரிஸ்லாம் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்னது? ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். சரியா? ஓகே. முப்பத்தி 5வது சம்மர் ஒலிம்பிக்ஸ். சம்மர் ஒலிம்பிக்ஸ் அது எப்போ நடக்குதுன்னா 2032. இதை ஹோஸ்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? ஆஸ்திரேலியா. ஓகேவா? ஆஸ்திரேலியா. 2026க்கான ஒலிம்பிக்ஸை ஹோஸ்ட் பண்ணக்கூடியது யார்? மிலான் கார்டினா. 2024க்கான மாற்றி ஏதாவது போட்டேன்னா 28 அப்போ தானே 2024 வரும். 2024 இல்லை, ஏதோ தப்பாகுது. ஓகே, நான் இங்கே ஏதோ தப்பாக வந்து இது பண்ணுறேன். 2024க்கான ஒலிம்பிக்ஸ் தானே பாரிஸு. அப்போ 4 வருஷத்துக்கு வரும்னா 28க்கு பார்த்திங்கன்னா மிலான். 2032 அதுக்கு ஆஸ்திரேலியா. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, 21 கொஷின்ஸ் வந்து ஷிஃப்ட் 2ல் வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் 3. ஷிஃப்ட் 3ல் லாங்கஸ்ட் டனல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அட்டல் டனல். லாங்கஸ்ட் டனல் என்னது? அட்டல் டனல். இந்த அட்டல் டனல் வந்து மணாலியிலேருந்து
லேவை கனெக்ட் பண்ணுது. சரியா? இட் இஸ் த லாங்கஸ்ட் ஹைவே டனல் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்கஸ்ட் டனல் ஹைவேன்றது இதுதான். அடுத்து தத்துவ போதினி சபாவோட ஒரு ஃபவுண்டர் யார், அதாவது ஃபவுண்டிங் மெம்பர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தத்துவ போதினி சபா இதோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா தேபேந்திரநாத் தாகூர். தேர்டு தால்கை டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டோடதுன்னு கேட்டிருக்காங்க. ஒடிசா. ஃபோர்த்து பியதாசி. ஓகேவா? அது அப்படி தான் இருக்குது. பிலவுட் ஆஃப் த காட்ஸ், இங்கிலீஷில் பிலவுட் ஆஃப் த காட்ஸ்னு அர்த்தம். இந்த பிலவுட் ஆஃப் த காட்ஸ் அப்படின்னு யாரை கூப்பிடுவாங்கன்னா அசோகாவை கூப்பிடுவாங்க. தேவநம்பிய பியதாசி. நெக்ஸ்ட்டு மகாபாரதத்தை தெலுங்குல டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெலுங்குல யார் பண்ணியிருப்பா? நான்யா அண்ட் திக்கான். இவங்க 2 பேரும் வந்து தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 153 இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஒரு கவர்னருன்றது 2 இல்லைனா அதுக்கும் மேற்பட்ட ஸ்டேட்ஸில் என்ன பண்ணலாம்? கவர்னராக இருக்கலாம். கவர்னர் 2 or more ஸ்டேட்ஸ். செவன்த்து ஆர்டிக்கல் 195 இதை பற்றி கேட்டிருக்காங்க. என்னது? சேலரியை பற்றி பேசுகிறதான். சேலரி ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். டாக்டர் அம்பேத்கர் ஐடியல் ஃபீச்சர்ஸ்னு எதை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து சொல்லியிருக்கார். ஓகேவா? லீச் பிலாங் டு விச் பைலம்? என்ன பைலம்னு கேட்டிருக்காங்க. என்ன பைலம்? அனலிடா. ஓகேவா? அடுத்து சுன்னந்தா நாயர் எந்த ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. மோகினி ஆட்டம். 11th மேல் ஒர்க்கர் பர்சன்டேஜ் வந்து இங்கே கேட்டிருக்கான். அதாவது நேற்று நம்ம ஃபீமேல் ஒர்க்கர் பர்சன்டேஜை பற்றி பார்த்துருந்தோம். இப்போது மேல் ஒர்க்கர் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 53.26% வந்து மேல் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? நேற்று வந்து இதை பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம், போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. 12th பண்டிட் ரவிசங்கரில் பண்டிட் சிவகுமார் வந்து எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு கேட்டிருக்காங்க. சந்தூர். ரவிசங்கர் பார்த்திங்கன்னா சித்தாரில் வருவார். 13 அக்ரிகல்ச்சர் ப்ரைசஸ் கமிஷன். அக்ரிகல்ச்சுரல் ப்ரைசஸ் கமிஷன் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1965. நெக்ஸ்ட்டு நாட்டிய சாஸ்திரா. இதை யார், இந்த நாட்டிய சாஸ்திரான்ற புக்கை எழுதினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பரதமுனி.
சரியா? இதே மாதிரி குச்சிப்புடிக்கும் ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மியூசிஷியன் டு ரிசீவ் பாரத் ரத்னா அவார்டுன்னு கேட்டிருக்காங்க. 15 எம்எஸ் சுப்புலக்ஷ்மி. ஓகேவா? எந்த வருஷம் வாங்கியிருப்பாங்கன்னா 1998 வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பாரத் ரத்னா மியூசிஷியன். பாரத் ரத்னா வாங்கினது இவங்க தான். ஃபஸ்ட்டு பாரத் ரத்னா. நெக்ஸ்ட் பிர்ஜ் பூஷன் கப்ரா. பிர்ஜ் பூஷன் கப்ரா. இவர் எந்த மியூசிக்கை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டாரை சேர்ந்தவர் தான் இந்த பிர்ஜ் பூஷன் கப்ரா. நெக்ஸ்ட்டு காஃபி அண்ட் டீ எந்த மவுண்டெயினில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? அதாவது அந்த மூலப்பொருட்கள் பார்த்திங்கன்னா நீல்கிரியில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ரிவர் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் ஹிமாலயாஸ்னு வச்சுக்கோங்க. ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் ஹிமாலயாஸ். எந்தெந்த ரிவர்? யமுனா, கங்கா, பிரம்மபுத்ரா அண்ட் இண்டஸ். இது எல்லா ரிவரும் என்ன பண்ணுது? ஹிமாலயாஸ்லேருந்து தானே ஆரிஜின் ஆகுது. 19th கொஷின். லூ விண்டு வந்து எந்த மாதம், அதாவது சம்மரா வின்டரா அந்த மாதிரி கேட்குறாங்க. சம்மர் சீசனா வின்டர் சீசனான்னு கேட்குறாங்க. சம்மர் சீசனில் வரக்கூடிய விண்டு. சரியா? 20th. இது வந்து ஒரு டைப் ஆஃப் லோக்கல் விண்டுப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். பிரகாஷ் பார்வ் இது விச் ஃபெஸ்டிவல் இஸ் கால்டு பிரகாஷ் பார்வ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஃபெஸ்டிவல்? இவர் அது பேர் என்ன? குரு தேக் பகதூர்ஜியா. 9th சிக் குருவான தேக் பகதூரோட பர்த் ஆனிவர்சரியை தான் இவங்க என்னன்னு சொல்லுவாங்க? பிரகாஷ் பார்வ்னு கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் யார்? தொராப்ஜி டாட்டா. ஓகே, வேறு என்ன இருக்குது? வாட் இஸ் த கோஸ்ட் பிட்வீன் மும்பை டு கோவா? மும்பையிலேருந்து கோவா வந்து என்ன கோஸ்ட்னு கூப்பிடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொன்கன்னு கூப்பிடுவோம். கொன்கன் வந்து மும்பை டு கோவா. சரியா? கட்சன் கத்தியவார் கோஸ்ட்னு எதை கூப்பிடுவோன்னா இந்த குஜராத்தில் இருக்கக்கூடியதை கட்சன் கத்தியவார்னு கூப்பிடுவோம். அதே மாதிரி சதர்ன் செக்ஷனை மலபார் கோஸ்ட்னு கூப்பிடுவோம். ஓகேவா? அந்த சைடு கேரளா சைடு மலபார் கோஸ்ட்டு, அது கேரளா. ஓகேவா? 35th நேஷ்னல் கேம்ஸ். 35th நேஷ்னல் கேம்ஸ் எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2015 நடந்தது. இதெல்லாம் வந்து போடவே முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டம்.
அடுத்து in which amendment secular was added. எப்போ ஆட் பண்ணாங்க? 42வது அமெண்ட்மெண்ட் 1976. எஸ், 1976. அடுத்து லோவஸ்ட்டு ரெயின்ஃபால் இந்தியாவிலேயே எங்கே இருக்கும்? லோவஸ்ட் ரெயின்ஃபால் எங்கன்னா லே லடாக். லடாக்கை வந்து ஒரு ஒயிட் டெசர்ட்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. ஆப்ஜெக்டிவ் ஆஃப் green revolution in India. இந்தியாவில் க்ரீன் ரெவல்யூஷன் எதுக்கு கொண்டு வந்தாங்க? அந்த ஃபுட் செக்யூரிட்டிக்காக தானே. நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி. பஞ்சம்லாம் வருது, அதனால் வந்து நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணால் தான் வந்து இந்த மாதிரி பஞ்சம்லாம் வந்து வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக எத்தனாவது கேள்வி இது? 22, இது 23, 24, 25, 26, 27th. அமெண்ட்மெண்ட்ஸ் எந்த ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 368. பேட்டில் ஆஃப் கனூஜ். பேட்டில் ஆஃப் கனூஜ் எப்போ நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. 1540. ஓகேவா? யாருக்கும் நடந்திருக்கும்? சேஷாசுரிக்கும் ஹுமாயூனுக்கும் நடந்திருக்கும். டேஷ் இஸ் கால்டு ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ். ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்னவொடனே எது ஞாபகம் வரும்? லைட்னாலே தீபாவளி தானே. தீபாவளி. நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி நடந்த ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 3, ஷிஃப்ட் 2 இது 3த்துக்கான எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் போட்டுட்டேன். என்ன பண்ணுங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. செஷன் பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி விடுங்க. சரியா? சீக்கிரமாக வந்து 2K ரீச் ஆகலாம். ஓகேவா? சரிங்க. தேங்க்யூ.